நீங்க சொல்ல அகிலமும் உங்களுக்கு அடிப்பணிய தயாராய் இருக்கிறது. ஏன்னா ஆளுகிறவர் உங்களை இந்த பூமிக்கு ஆளுநராய் வைத்திருப்பதால நீங்க சொல்ல ஆகும். ஆமென். ரோமன் ஆபீசர் மத்தேயு 8:9 வசனத்துல சொல்றான், எனக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்கு, அதே நேரத்துல எனக்கு கீழே இருக்கிற அதிகாரத்தை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். நான் போ என்றால் போவான், வா என்றால் என்ன பண்ணுவான், வருவான். வாசிங்க மத்தேயு 8:9 வாசிங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. சொல்லுங்க, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறேன், எனக்கு கீழ்பட்டு இருக்கிற அநேகர் உண்டு. ஆமென். நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். சொல்லுங்க, எனக்கு அதிகாரம் இருக்கிறபடினால போனா போகும், வானா வரும். ஆமென். ஆமா, நீங்க சொல்ல அகிலமும் உங்களுக்கு அடிப்பணிய தயாராய் இருக்கிறது. ஏன்னா ஆளுகிறவர் உங்களை இந்த பூமிக்கு ஆளுநராய் வைத்திருப்பதால நீங்க சொல்ல ஆகும். ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். அந்த அதிகாரத்திலிருந்து உங்களுக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, உங்களை சுற்று வட்டாரத்துல எல்லாவற்றையும் சரிவர இயங்கும்படி உங்களால இயக்க முடியும். ஆமென். ஆமா, ஆபிரகாம் நல்ல ஒரு தலைவன், நல்ல ஒரு தகப்பன். அவன் வாழ்க்கையில இருந்த அந்த கனம், அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நமக்கு வந்து இருக்கு. சொல்லுங்க, ஆபிரகாம் நல்ல ஒரு தலைவன். ஆமா, என்ன சொல்றீங்க தலைவனா? ஆமா, வாங்க புறப்படலாம் அப்படின்னா அவன் வைஃப், சொந்த பந்தம், அவனோட இருக்கிற அத்தனை பேர் என்ன பண்றாங்க, புறப்பட்டு வராங்க. ஆமா, நல்ல ஒரு தகப்பன். அவன் பேச்ச பிள்ளை அப்படியே கேக்குறான். ஏய், கர்த்தருக்கு நீ பலியா உன்னை கொடுக்க போறன்னு உட்ரா ஓட்டத்தை என்ன பண்ணலாம, ஓடல. அப்பா நீங்க சொல்றபடி ஓகே அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிறான். நல்ல தகப்பன். அவனுக்கு கீழ்ப்படிந்துள்ள நல்ல மனைவி, கீழ்ப்படிந்துள்ள பிள்ளைகள், சொந்த பந்தம், வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரு, கொடுத்திருந்தார். ஆமென். ஆமா, நீங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லும் போது வேதத்துல ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஆமென். ஆமா, இன்னைக்கும் நீங்க சொல்லும் பொழுது நான் சொல்ல விரும்புறேன், இந்த சத்தத்தின் கீழே இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களையும் உங்க வீட்டையும் ரட்சிக்கிறத நீங்க பாப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை ஆராதிக்கிற உண்மையுள்ள ஒரு விசுவாசியா இருந்தீங்கன்னா, இயேசுவை நீங்க சேவிக்கிற இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா, உங்க வீட்டார் எல்லாரும் சுகமாக்கப்படுகிறத, உங்க உறவுகள் எல்லாம் குணப்படுத்தப்படுகிறத நீங்க பார்க்கலாம். நான் என் வீடு சின்னபனமா இருக்கிறோம், பிரிந்து இருக்கிறோம், சோர்ந்து இருக்கிறோம், ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறது, என் வீட்டுக்குள்ள கிரமம் இல்லாமல் இருக்கு, எதுவுமே சரியா இல்ல, நாற்றம் துர்நாற்றம் என்ற இடத்துக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்றேன், நீ விசுவாசி. உன் வீட்டார் எல்லாரும் சுகமாகிறதை, உன் வீட்டார் எல்லாம் ரட்சிப்பின் வல்லமையின் கீழ் வருகிறதை வெளியில சொல்ல முடியல பிரதர். மிகுந்த வேதனையோட இருக்கிறேன், மிகுந்த வலிகளோட இருக்கிறேன். என் சகோதரனோட வீட்டுக்குள்ள, என் சகோதரியோட வீட்டுக்குள்ள, என் பெண் பிள்ளை என் இடத்துல, என் பையன் இடத்துல, என் வாழ்க்கை துணையின் இடத்துல, என் தாய் தகப்பன் இடத்துல, என் மாமனார் மாமியார் இடத்துல, இப்படி நீங்க எந்த இடத்துக்குள்ள நீங்க புலம்பிட்டு இருந்தாலும் இந்த தேவன் உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பின் வல்லமையினால தொட்டு சுகமாக்குறத நீங்க பாப்பீங்க. ஆமென்.